வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, என்னை வாழ வைக்கும் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிறுவாபுரிக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வரணுமான்ட்டு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம என்றைக்கு வேணாலும் வரலாம். முருகர் என்றைக்கு வேணாலும் கும்பிட்டாலும் நம்மளுக்கு பொருள் தருவார். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வரணும்னு இல்லை. இப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், ஒரு முதியோர்கிட்ட. அவர் வந்து இந்த ஜாதகம்லாம் பார்ப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். அவர் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா, சிறுவாபுரிக்கு செவ்வாய்க்கிழமை விருச்சக ராசிக்காரங்க போனால் மட்டும் நல்லது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த முருகர் வந்து அவங்களுக்கு நல்லது செய்வார். விருச்சக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போனால் நல்லது அப்படின்றது சொன்னார் எனக்கு. ஓகேங்களா? நம்ம உடம்பு முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் வந்து மாட்டி கஷ்டப்படாதீங்க. என்றைக்கு வேணால் வாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு 6 வாரம், இப்போ நீங்கள் திங்கக்கிழமை போனீங்களா, திங்கக்கிழமை தொடர்ந்து 6 வாரம் போங்க. அப்போ அந்த தொடர்ந்து திங்கக்கிழமையே போகணுன்னா அப்போ தான் அந்த கணக்கு வரும். அந்த ஒரு காரணத்தினால்தான் நீங்கள் உண்மையான மனசோட வேண்டுங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும், நான் கேரண்டியாக சொல்லுங்க. ஏன்னா நான் பிச்சைக்காரன் மாரி நான் ஒன்றுமே இல்லாமல் என்ன இந்த அளவுக்கு ஆகிட்டாரு கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் உண்மையான மனசோட பண்ணுங்கள். ஓகேங்களா? நடக்கலைன்னா என்ன கேள்வி கேளுங்க. நான் இதுமாரி வேண்டேன், அவங்க பேச்சு கேட்டு எனக்கு நடக்கலை, என்ன சத்தியை பிடிச்சி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா முருகன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஓகேங்களா? எனக்கு நடந்திருக்கு, நடத்தி கொடுத்துருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். மறக்காமல் உங்கள் கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்பிக்கையோடு வேண்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, என்னை வாழ வைக்கும் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா.